இந்த பொண்ணு தான் உடல வந்து ஓப்பனா காமிச்சு, தான் அவன் விஷயம் ஒவ்வொன்னும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கானா, இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. அந்த கமெண்ட் படிக்கும்போது தான் தெரிஞ்சது என்ன நடந்தது அப்டின்ட்டு. ஸோ ஒவ்வொரு விஷயமா பண்ணா. அதுவும் சில டேஷ்லாம் எப்டி எப்டி கமெண்ட். "பா! நீ அந்த சீன்ல அப்டி பண்ண பாத்தியா? அங்க நிக்கிற நீ இப்டி நிக்கிறன்னு" அவ்ளோ அசிங்கமா பேசுனானுங்க. அது இப்டி பேசுறதுல அவங்களுக்கு எப்டி மனசு உறுத்த மாட்டேங்குதா? இல்ல என்ன? இல்ல உங்க சக்கட தின்னி வளர்ந்த உடம்பா இப்டி பேசுறாங்க? ஒரு பொண்ணாச்சே! அதுக்கு ஒரு வலி, ஒரு வேதனை இருக்கும். அவ ஃபீல் பண்ணுவா. அதுவே வந்து அவ ஸ்ட்ராங்கா இல்ல. அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த உயிர் போயிடுச்சுன்னா, மறுபடியும் வர வர வைக்க முடியுமா? அந்த லேபர் வார்டுல போயிட்டு நாம அவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கும்போது தான், நம்ம அம்மா பத்தி நாம யோசிக்கிறோம். நம்ம அம்மா இந்த வலி தாங்கி தானே நம்மள பெத்தா. அதுக்கப்புறமா தான் எங்க அம்மா மேல அவ்ளோ பாசம் எனக்கு வந்துச்சு. அதுவரைக்கும் அம்மா சாதாரண பொண்ணுங்க பண்ற சேட்ட தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா மேல தான் உசுரு. அம்மா மேல அவ்வளவா இல்ல. இன்னைக்கு நான் அம்மா வச்சுட்டு நான் டேக் கேர் பண்றேன். என் கூடவே வச்சு டிராவல் பண்ற காரணமே, அந்த லேபர் வார்டுல நான் பட்ட வேதனை, நான் பட்ட கஷ்டம் தான். நமக்கு வலிச்சா தாங்க நமக்கு உணர்வே வரும்.